திருநெல்வேலி மண்டல தீயணைப்புத்துறை இணை இயக்குநராக இருப்பவர் சரவணபாபு. சமீபத்தில் இவரது அலுவலகத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்பு ரெய்டில் 2.5 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியது. ஆனால் ரெய்டுக்கு முன்பு நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் சரவணபாபு அலுவலகத்திற்குள் புகுந்து பணத்தை வைத்து சென்றது அப்பகுதியில் இருந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. லஞ்ச வழக்கில் தம்மை சிக்க வைக்க சதித்திட்டம் நடந்தது தொடர்பாக போலீஸ் கமிஷனரிடம் சரவணபாபு புகார் அளித்தார். இதையடுத்து மண்டல தீயணைப்புத்துறை இணை இயக்குநர் ஆபீஸில் பணத்தை வைத்த விஜய் என்பவர் மும்பையில் கைது செய்யப்பட்டார். இவர் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் உள்ளன. இவரது உறவினர் தீயணைப்புத்துறையில் பணியாற்றுகிறார். இந்த சதி திட்டத்தை செயல்படுத்தியதாக திருநெல்வேலி டவுன் தீயணைப்பு வீரர் மூர்த்தி, சென்னை அம்பத்தூர் தீயணைப்பு வீரர் முருகேசன் ஆகியோர் இன்று கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஏற்கனவே தூத்துக்குடி தீயணைப்பு வீரர் ஆனந்த், அவரது உறவினர் முத்து சுடலை ஆகியோர் கைதாகியிருப்பதால் மொத்தம் 5 பேர் பிடிபட்டு உள்ளனர். திருநெல்வேலி மண்டல தீயணைப்புத்துறை இணை இயக்குநர் சரவணபாபு நேர்மையான அதிகாரி. இதற்கு முன்பு பணியாற்றிய இடங்களில் வளைந்து கொடுக்காமல் தவறு செய்யும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக தெரிகிறது. அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து சரவணபாபுவை பழி தீர்க்க லஞ்ச புகாரில் சிக்க வைக்க திட்டமிட்டது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதற்காக வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி செயல்பட்டு வந்துள்ளனர். தீயணைப்பு துணை இயக்குநர் அலுவலகத்தில் பணம் வைத்த நபரை ஏற்கனவே அலுவலகத்திற்கு அழைத்து வந்து எங்கே பணத்தை வைக்க வேண்டும் என்பது உட்பட அனைத்தையும் சொல்லிக் கொடுத்துள்ளனர். அத்துடன் நள்ளிரவில் அலுவலகத்தை திறக்க ஏதுவாக டூப்ளிகேட் சாவியை செய்து விஜயிடம் கொடுத்து கச்சிதமாக வேலை முடித்துள்ளனர். திட்டத்தை செயல்படுத்த 5 லட்சம் அனுப்பிய கோவை தீயணைப்புத்துறை அதிகாரி உட்பட இதன் பின்னணியில் மேலும் சில தீயணைப்பு அதிகாரிகள் இருப்பதாக போலீசார் கூறினர். லஞ்ச ஒழிப்புத் துறையில் பணியாற்றுபவர்களும் இதற்கு உடந்தையாக இருந்ததாக தெரிகிறது. அந்த நெட்வொர்க்கை சேர்ந்தவர்கள் விரைவில் பிடிபடுவார்கள் என போலீசார் கூறினர்.